Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. நான் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான bridal blouse என் கையில வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா actually ஒரு டிஃபரண்டான neck. பட் நம்ம எப்பவுமே வந்து ஆரி blouse அப்படினு எடுத்தோம்னா neck-ஓட லேயர்ல வர்க் பண்ணுவோம். ஒரு ரவுண்ட் neck அப்படிங்கும்போது நமக்கு வந்து வர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் வித்தியாசமான ஒரு neck வரும்போது அந்த neckல வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணோம் அப்படினா அதோட ஃபினிஷிங் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பிகினர் நீங்க ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இப்பதான் வந்து ஆரி வர்க் பழகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி இந்த நான் காமிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு neck எடுத்தீங்க அப்படினா அந்த neck-ஓட லேயர்ல வர்க் பண்ணி அதோட ஃபினிஷிங் கரெக்ட்டா கொடுத்து உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க, neck வந்து டிஃபரண்டா போட போறோம், பட் வந்து நமக்கு வந்து கஷ்டமா இல்லாம ஈஸியா வர்க் பண்ணனும் அப்படினா நீங்க இந்த மாதிரி டிசைன் எடுத்து வர்க் பண்ணலாம். இதுல நான் பண்ணியிருக்கிற டிசைன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் புட்டாஸ் தான். ஆரி எம்ப்ராய்டரியில புட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட்டி குட்டி டிசைன் தனித்தனியா அங்கங்க வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி புட்டாஸ் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஸோ இந்த டிசைனை வந்து அடுத்து க்ளோஸ்அப்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ப்ளவுஸ் பாருங்க, இதோட நெக் தான் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி கர்வா ஷேப் வந்து நம்மளுக்கு நிறைய கர்வ் இருக்கும்போது இதுல வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணி டிசைன் பண்றது வந்து ஒவ்வொன்றும் ஃபினிஷிங் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நீங்க ஒரு பிகினர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எல்லாம் இந்த கர்வ்ல வந்து கரெக்டா அந்த ஷார்ப் எட்ஜ்ல எல்லாம் கரெக்டா வந்து ஃபினிஷிங் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு நெக் ஷேப் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ல ஒர்க் எதுவும் இல்லாம அங்கங்க புட்டாஸ் மாதிரி இருக்கிற மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். பட் இதுவும் வந்து அங்கங்க புட்டாஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு புட்டாக்கும் தனித்தனியா நம்ம வந்து நாட் போட்டு ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியா நாட் போடுறது டைம் எடுக்கும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ல ஒர்க் பண்றதை விட இது கொஞ்சம் ஈஸியா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நெக் ஃபினிஷிங் நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி டிசைன் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஸ்டோன் பேஸ், அதுக்கு மேலே ஸ்டோனு. இந்த சக்கரி ஸ்டோனையும் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பீட்ஸ் வந்து 2 பீட்ஸ் வெளியில தொங்குற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மோத்தி பீடு, ஒரு சுகர் பீடு, இதையும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து த்ரெட் வச்சு நாட் போட்டு ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் புட்டாஸ் வந்து ஸ்லீவு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லா இடத்துலையும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்.